ராமாயணத்துல அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்திலே நகர் நீங்கு படலத்துல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் தயரதனுடைய துயரை பார்த்து வசிஷ்டன் தான் சில விஷயங்களை ஆலோசனையை சொல்லி கைகேயி வனத்தை மாற்றுகின்றேன் என்று சொல்லி வசிஷ்டனானவர் குலகுரு அவர் கைகேயிடத்திலே, அம்மா, ராமன் காட்டுக்கு போக வேண்டாம், அவர் நாட்டை ஆளட்டும், இந்த ஊர்ல இருக்கட்டும்னு சொன்னா கைகேயி பிடிவாதமாக இப்படி வாக்கு கொடுத்ததை அவர் தவறுகிறார் என்பது பெரிய குற்றம். அப்படி அவர் வாக்கு தவறுவார் என்று சொன்னால் நான் உயிரை விட துணிகிறேன் என்ற வார்த்தையை சொல்லிவிடுகிறேன். இப்ப வசிஷ்டர் யோசிக்கிறார், சரி, இது என்ன சொன்னாலும் இந்த அம்மா பிடிவாதமா இருக்கு, ஆகவே இது கிட்ட ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஆகவே பெண்ணே நீ என்ன சொல்றார், பேயோ அப்படின்னு பேசிட்டார். நிந்திக்கிறார், வசிஷ்டர் நிந்தனை செய்கிறார் கைகேயியை. ஆனாலும் அவள் கொஞ்சம் கூட அதுல சலனம் இல்லாமல், இப்போ பெரியவங்கள்லாம் நம்மளை திட்டுறாங்கன்னா கொஞ்சமாவது நமக்கு ஒரு மான ரோஷம் இல்லையா? பெரியவங்க சொல்றாங்க ஐயோ அப்படின்னு சட்டுன்னு ஒரு ரோஷத்துக்காவது நம்ம என்ன சொல்லுவோம், என்னமோ செய்யறது செய்யுங்க, நான் போறேன், ஏதோ ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? இல்ல கோவமா வந்து உட்காந்துருப்போம், இல்லையா, நீங்க செய்யுங்க, அப்படியே நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுவோம். ஆனாலும் கைகேயி விடாமல் பிடிவாத பிடித்தவள் போல பிடிவாதக்காரியாக தான் நினைத்த விஷயத்திலேயே கவனமாக மிகவும் பற்றோடு அவள் உட்கார்ந்திருக்கா. என்ன, பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும். இந்த கொள்கையிலிருந்து அவ கொஞ்சம் கூட மாறணும். இதை பிடிவாதமாக திரும்ப 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 அதைதான் சொல்றதுல தயரதன் கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பின் உச்சத்திலே என்ன சொல்லிடுறார், இவள் எனக்கு மனைவி இல்லை, பரதனுக்கு இனி எந்த உரிமையும் இல்லை, என் பிள்ளை இல்ல, அவனுக்கு எனக்கு செய்யக்கூடிய உரிமை இல்லைன்னு சொல்லிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா யோசிக்கணும். தயரதனுக்கு தன்னுடைய இறப்பு என்பது தெரிந்து விட்டது, தான் இறக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு சூட்சம் மனதுல வந்துருத்து. அப்ப என்ன சொல்றார், ஒருவேளை ராமர் இல்லை அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, பரதன் செய்யக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் போட்டார் இல்லையா? இப்ப ஒரு கேள்வி, ராமர் காட்டுக்கு போறார், தயரதனுக்கு லக்ஷ்மணன் காட்டுக்கு போவான்னு தெரியுமா? கேள்விதான். ஆனா தெரியும். ஏன் சொல்லுங்க, ராமனோடு எப்பொழுதும் லக்ஷ்மணன் இணை பிரியாமல் இருப்பதினாலே கண்டிப்பா தெரியும். அப்ப ரெண்டு பேர் தான் நிக்க போறாங்க, யாரு, பரதனும் சத்ருக்கனனும் மட்டும்தான் நிக்க போறாங்க. ஆகவே பரதன் செய்யக்கூடாது, அப்பனா யார் செய்ய போறா, சத்ருக்கனன் தான். அப்படியான விஷயத்தை வசிஷ்டனிடத்திலே ஒரு உத்தரவு போல் அவர் போட்டுட்டு, அதற்கு பிறகு கோசலை அவளுடைய மனதிலே இருக்கக்கூடிய துயரம், ஏன்னா தயரதன் படுகின்ற துன்பத்தை பார்த்து கோசலை துயர் விடுகிறாள். என்ன கோசலையினுடைய பிரச்சனை, போன வாரமே பார்த்தோம், ரெண்டு விதமான தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மாட்டிட்டு இருக்கா. என்ன தர்ம சங்கடம், பிள்ளைய காட்டுக்கு போக வேணாம்னு அப்பா வழியா சொல்லி தயரதனத்தை சொல்லி தடுக்கணும்னு வந்தவ சரியா? அதுதான் அவ சொன்னா. ராமனிடத்துல என்ன சொன்னா, அப்பா கிட்ட போய் நான் கேட்கிறேன், நீ எதுக்கு காட்டுக்கு போகணும்னு அவர்கிட்ட சொல்லி உன்னை காட்டுக்கு போறதை தடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வரா. ராமர் அதனாலதான் இந்த பக்கமே வரல. அவருக்கு தெரியும் இங்க வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணிட்டார், சுமித்திரையினுடைய கோவிலை சென்று அறிந்தான், அங்க போயிட்டார், தன்னுடைய சின்னத்தாயினுடைய வீட்டுக்கு அவர் போயிட்டார். அப்போ இங்க நடக்கிறது என்ன, தயரதனை பார்க்க வந்தவள் கோசலை, கோசலைக்கு இப்ப ஒரு பிக்ஸ், அதுதான் தர்ம சங்கடம்னு சொன்னேன். என்ன தர்ம சங்கடம், ராமன் காட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை தயரதன் இடத்திலே வாங்கணும்னு வச்சா, தயரதன் சொல்றான்னே வச்சுப்போம், நான் கொடுத்த வாக்கை வாங்கிக்கிறேன், பின்னாடி கைகைக்கு நான் வாக்கு கொடுக்கல, ராமர் காட்டுக்கு போக வேண்டாம், சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் கொடுத்த வாக்கை தப்பியவனாக தயரதன் மீது பழிவு வருமா, அது ஒரு பிரச்சனை.
இப்ப காட்டுக்கு ராமன் போயே ஆகணும் என்று சொன்னால் தயரதன் உயிரோடு இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ராமனை பிரிந்து ஒரு க்ஷணமும் அவனால் இருக்க முடியாது. அப்ப தயரதன் ராமனை பிரிந்து இருப்பதும் அவன் உயிரோடு இருக்கிறதுங்கிறது கேள்விக்குறி. அது ஒரு சங்கடம். என்ன சங்கடம்? அவன் வாக்கை மீண்டும் திரும்ப பெற்றுக் கொண்டால் அதனால் அவனுக்கு பழி ஏற்படும். இப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல கோசலை என்ன முடிவெடுப்பா? இதுதான் காரணம். இதுக்குதான் நம்ம போன வாரம் சொன்னேன், இதுக்கு பேர் தர்ம சங்கடம்னு பேரு. இப்ப இந்த தர்ம சங்கடத்தினுடைய துயரிலே அவள் நின்று கொண்டிருக்கிறாள். மேலும் கம்பன் என்ன சொல்றாருங்கிறத மேலும் வரக்கூடிய பாடல்ல பார்ப்போம். என்னை கண்டும் ஏகாவண்ணம் இடையூறு உடையான் உன்னை கண்டும் இலானோ என்றான் உயர் கோசலையை பின்னை கந்தன் அணையான் பிரிய கண்ட துயரம் தன்னை கண்டே தவிர்ப்பாள் தளர்வான் நிலையில் தளர்வாள். அதாவது கோசலையை பார்த்து ராமன் என்ன சொல்றான்? காட்டுக்கு போன்னு அப்பா சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டான். சரியா? இப்ப கேள்வி, ராமருக்கு நேரடியாக தயரதன் உத்தரவு சொன்னதை கேட்டானா? கதை இது வரைக்கும் கேட்டு வந்திருக்கோம், நமக்கு தெரியும் என்ன கதை நடந்தது. யார் சொன்னதாக கைகேயி சொன்னா? அப்பா சொன்னான்னு உத்தரவை கைகேயி கொடுத்தான். கரெக்டா? தசரதன் வாயால சொல்லல. கைகேயி சொன்ன உடனே ராமன் என்ன சொல்றார்? அம்மா நீ சொன்ன என்ன, அப்பா சொன்ன என்னம்மா, ரெண்டும் ஒண்ணுட்ட. இப்போ அப்பா சொன்ன கட்டளைக்கு இவர் காட்டுக்கு போறார் என்று சொன்னால் அப்பாவிடத்திலே சொல்லிட்டு கிளம்பணுமா இல்லையா? அப்பா நீங்க சொன்னீங்க நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லணும் இல்லையா? ராமர் அதை செய்யல. காரணம் என்ன? இவர் போய் நின்னா தயரதன் கலங்குவான். புரியுறதா நான் சொல்றது? எவ்வளவு சங்கடம் பாருங்க. தயரதன் கண்டிப்பா என்ன செய்வான்? கண்டிப்பாக அவன் ஒத்துக்க மாட்டான். ராமன் காட்டுக்கு போறான்னு சொன்னா அவன் கலக்கம் உருவான் இல்லையா? ஆகவே ராமன் அந்த செயலை தயரதனுக்கு தர்ம சங்கடம் கொடுக்க கூடாதுன்னுட்டு தயரதனிடம் சொல்லாமல் கோசலையாகிய பெற்ற தாயிடத்திலே வந்து சொல்கிறான், நான் காட்டுக்கு போறேம்மா, அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. இதுதான் மரியாதை. அதனால்தான் மரியாதை புருஷோத்தமன் ராமன் பேசுறோம். ஏன்னா நடக்கக்கூடிய விஷயத்திலே உனக்கு கஷ்டம் வருங்கிறதும் தெரிஞ்சு கூட அவனுடைய குணத்தை அவன் அழகாக வைத்துக் கொள்கிறார். இதைத்தான் அழகா சொல்றா, என்னை கண்டும் ஏகாவண்ணம் இடையூறு உடையான். நான் போறேங்கிறத சொல்றதுக்கு தயக்கம் இல்லை. என்னை கண்டும் என்கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு கஷ்டம் இல்லை. உன்னை கண்டும் இலானோ, உன்னை பார்த்து சொல்லலையே, சொல்லிக் கொள்ளாமல் வந்தானே. உயர் கோசலையை பார்த்து கோசலை அப்படியே பார்க்கறான். என்ன சொல்றான்? பின்னை கந்தான் அணையான் பிரிய கண்ட துயரம் தன்னை கண்டே தவிர்வாள் தளர்வான் நிலையில் தளர்வாள். தசரதன் கண்ணை ஒத்த ராமன் அவனை பிரிய தசரதனுக்கு துன்பம் ஏற்படுங்கிறத பார்த்து அதனால தயரதனிடத்திலே ராமன் சொல்லிக் கொள்ளாமல் வெளியே வந்ததை யோசித்து அவள் அந்த நிலையை கண்டு அவள் தளர்வாள். தசரதனும் அதுக்காக வருத்தப்படுறான். அதை கண்டு அவள் கோசலையும் வருத்தப்படுகிறாள். காரணம் என்ன? சொன்னா தசரதனுக்கு கஷ்டம். ஆகவே இவன் அங்க போய் சொல்லல, அம்மா கிட்ட சொல்றான். சொல்லிட்டு அடுத்தது எங்க போறான்? சிற்றன்னை என்று சொல்லக்கூடிய சுமித்திரை இடத்துல போய் சொல்ல போறான். கைகையிட கமாண்ட் கொடுத்துட்டான். கைகையிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்க கமாண்ட் கொடுத்துதான் கிளம்புறான். அதனால ஏற்கனவே அவங்களுக்கு தகவல் தெரியும், கிளம்ப போறாங்கிற விஷயம் தெரியும். இப்ப சொல்ல வேண்டிய ரெண்டு அன்னை இடத்துல தான், கோசலை இடத்துல சொல்லிவிட்டான், பயாலாஜிக்கல் மதர். அடுத்தது என்ன? தன்னை வளர்த்த அடுத்த தாயாகிய சுமித்திரை இடத்துல போய் சொல்றதுக்கு தான் கிளம்பிட்டான். இப்ப அதுக்கப்புறமா தான் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அங்க லக்ஷ்மணன் நான் கிளம்புறேன்னு வரப்போறான். அதுக்கப்புறமா சீதையிடத்திலே கட்டிய மனைவி இல்லையா, அவகிட்டையும் போய் சொல்லணும் இல்லையா, சொல்லிட்டு தானே கிளம்ப முடியும். சொல்லும் போது அவளும் வரேன்னு சொல்ல போறா. இதெல்லாம் பின்னாடி வருது. ஆனா இது ராமன் செய்திருக்கக்கூடிய அழகான ஒரு யுக்தி. என்ன? தயரதனை பார்த்துட்டு நான் சொன்னேன்னா
அவருக்கு சங்கடம் வந்துடும், அவர் போகாதேன்றுவார். ஆகவே நான் அங்க போகாம இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இதை கோசலை மனசுல நினைக்கிறான். இதுதான் கோசலையினுடைய மனம், கோசலையினுடைய மனதினுடைய விஷயங்கள். மாற்றாள் செயலாம் என்றும் கணவன் வரம் ஈந்து உள்ளம் ஆற்றாது அயர்ந்தான் என்றும். எப்படி மாற்றாள் செயல்? கண்டிப்பாக கைகேயினுடைய செயல் இது. அதனால என்ன ஆகி போச்சு, கணவன் வரம் கொடுத்துட்டான், வரம் மீண்டான். வரம் மீண்டது மட்டுமில்ல, உள்ளம் ஆற்றாது அயர்ந்தான். அதனால என்ன பண்றான், பெரும் துயரம் அவனுக்கு. இந்த வாக்கு கொடுத்ததுனால சந்தோஷமான இல்ல, வாக்கு கொடுத்ததினாலே அவன் சங்கடப்படுகிறான் என்று அறிந்தாள். அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டா அவளும் அவனை தேற்றான் என்றாள். என்ன சொல்லி தேற்றுதலை தர்றது, என்னன்னு சொல்லுவா கோசலை? வருத்தப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொன்ன. அவர் ராமரை தேடுறாரு. கோசலை ராமருக்கு சப்ஸ்டியூஷனா ராமனை பெற்ற தாய் நான் இருக்கேன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? நான் சொல்ற புரியுதா? ராமனை தயரதன் மனம் தேடுகிறது. தன்னுடைய வாக்கினாலே இவனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சே, நாம ஒரு வரத்தை கொடுத்ததுனால நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுகிறான் தயரதன். அவன்கிட்ட போய் என்ன தேற்றுதலை தருவது? வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நாங்கெல்லாம் இருக்கோம்னு சொன்னா கம்முன்றது வர. ஏன்னா அவனுடைய தேடுதல் எல்லாம் ராமன் என்கின்ற ஒருவரை, ராமன் என்கின்ற புனிதமான ஒரு ஆத்மாவை. ஆகவே நாம போய் நிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இல்லை. தேற்றா அவளுக்கு தெரியல, என்ன சொல்லி தேற்றுதலை தருவது? என்னன்னு சொல்றது? வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான், இப்படிதான் பிள்ளைங்க வருவாங்க காட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் என்ன கதையா சொல்ல முடியுமா? சார் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா பரவாயில்ல, அதுவே பரவாயில்ல சங்கடமா இருக்கு பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு. நெடுந்தூரம் போறாங்க பசங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஐயோ அவ்வளவு தூரம் போறாங்களா, சரி போயிட்டு இறங்கின உடனே போன் பண்ண உடனே வீடியோ கால் கொடு. எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் நாம கொடுக்குறோம் இல்லையா? லோக்கல்லே வச்சுக்கோங்க, இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போறதாமலே இருந்தா கூட எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் நாமளே கொடுக்குறோம். குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்போ ஒரு ஒரு பெரிய மகாராஜா, பெரிய சக்கரவர்த்தி தன்னுடைய பிள்ளை காட்டுக்கு போறான். அவனுக்கு என்ன தேற்றுதலை தருவது? பண்ண முடியாது. மகனை திரிவான் என்றால் அரசன் தேற்றான் மெய் என உலகம் சொல்லும் பழிக்கு சோர்வாள். சரி இவரை ஒண்ணும் சொல்ல முடியல, சரியா பிள்ளைய வர சொல்லுங்க, பிள்ளைய காட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்கன்னு அவ கேட்டா, தயரதன் சொல்லுக்கு என்ன வன்மை இருக்கு? தயரதன் சொல் தோற்று விடுகிறது இல்லையா? அவன் வாக்கு ஒண்ணு கொடுத்தான், வரமா செஞ்சுக்கோன்னு கொடுத்துட்டான். அந்த வாக்கு நிறைவேறலைன்னு சொன்னா உலகம் பழிக்காதா? உலகம் சொல்லும் பழிக்கு சோர்வாள். அப்ப அவ மனசுல என்ன தோணுது? ஐயோ உலகம் சும்மா இருக்காது, என்ன சொல்லும் நாளைக்கு? கைகேயிக்கு அந்த காலத்துல இந்த ஆளு சந்தோஷமா இருக்கும்போது வரம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான். வரத்தை கொடுக்கற ஆரம்பிக்கிற சமயத்துல வரம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில புள்ள மேல இருந்த பாசத்துல, அதுவும் ராமர் மேல எடுத்த பாசத்துல ராமர் காட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. கடைசியில பாருப்பா பரதனை திரும்பவும் சாதாரணமா அவன் பிள்ளையா வச்சுட்டாரு. இதுல இருந்தே புரியுதா தசரதனுக்கு எப்போதுமே அவனுடைய மூத்த புள்ள மேலதான் ஆசை. சொல்லுமா இல்லையா உலகம்? இத பேசுற வாய் அதையும் பேசும் சார், இதுதான் உலகம். ராமனே ஆனாலும் பேசும். ராமாயணத்தினுடைய கதையே அதுதானே. நம்ம இன்னி வரைக்கும் அதானே பேசிட்டு இருக்கோம். ராமர் எப்படி ஒரு சின்ன பழிக்கு தன்னுடைய பெண்டாட்டியை கொண்டு போய் விட்டாரே, ராமரே ஆனாலும் பழி போடுவதிலே உலகம் தயங்காது. இதுதான் நம்மளுடைய பாடம். புரியுறதா? இதெல்லாம் பாடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பராமாயணம் மட்டுமில்ல, ராமாயணமே நம்ம படிக்கிறோம். உலகத்துல பரமாத்மாவாக இருந்தாலும் அவன் மீது பழி போடுவதற்கு உலகம் தயங்கா. ஏன்னா உலகம் அப்படிதான், பேசுறதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பேசும். அப்போ பழி எல்லாம் வந்துடும். இத்தனை அழகா ஆட்சி புரிந்த அழகான சக்கரவர்த்தியான தசரதனை 5 நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் மக்கள். ஆகவே அவளுக்கு இந்த சோர்வும் வருது. அதான் இதுதான் தர்ம சங்கடம்ங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் தர்ம சங்கடம்.
புள்ள போறது ஒரு பக்கம், இதனால புருஷனுக்கு கஷ்டங்கிறது இன்னொரு பக்கம். அவள் மனசுல இது ஒரு தவிப்பு இருக்கு. தள்ளா நிலைசால் மெய்மை தழுவா வழுவா வகை நின்று எல்லா நிலைக்கூர் பெருமைக்கு அழிவாம் என்றாள் உறவோய் வெள்ளா நிலைசேர் அன்பால் மகன்மேல் மெல்லியன் உலகம் கொள்ளாது அன்றோ என்றாள் கணவன் குறையக் குறைவாள். மகன் மீது அன்பு வைத்திருப்பதினாலே சத்தியம் தவறுதல். சத்தியம் தவறியதாலே என்ன சொல்றது? கொடுத்த வாக்கை மீண்டும் திரும்ப பெறுதல். இது என்பது அவருடைய பெருமைக்கு சிறுமைதான் இல்லையா? தயரதனுடைய பெருமைக்கு அது பெருமை சேர்ப்பது இல்லை, பெருமைக்கு இழிவு. ஆம், எது இழிவு? தல்லா நிலை சால் மெய்மை. எந்த நிலையிலும் கொஞ்சம் கூட தன்னுடைய வாக்கில் இருந்து கீழே விழாது சத்தியத்தை காற்றவனாக இருந்த தயரதன் இன்னைக்கு என்ன ஆக போறான்? ராமனை காட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுது? அவன் நிலை கீழே விழுந்து விடுவான். எல்லா நிலைகூர் பெருமைக்கு இழிவாம். அவனை ஒரு நிமிஷம் கூட தப்பே சொல்லாத இடத்திலே அவனுடைய பெருமைக்கு இழிவு வந்துவிடும். ஆகவே நம்மால என்ன செய்யக்கூடாது? பிள்ளையை கருதி நம்மால பிள்ளைக்காக நம்ம போய் கேட்டு அதனால அவருக்கு ஒரு சங்கடத்தை நாம கொடுக்க தேவையில்லை. ஏற்கனவே கைகேயி கேட்டதினாலே அவர் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கார், அந்த வரத்தை கொடுத்ததினாலே சங்கடப்பட்டு இருக்கார். இப்ப கோசலையும் போய் கேட்கறான்னு வச்சுப்போம். ஏங்க என் புள்ளைய காட்டுக்கு அனுப்பாதீங்க, என் புள்ள மட்டும் கஷ்டமா அப்படின்னு அவளும் கேட்டான்னு வச்சுப்போம். தயரதனுக்கு எவ்வளவு சங்கடம். இதுதான் அறிவின் முதிர்ச்சியிலே வரக்கூடிய முடிவு. புரியுதுங்களா? இது அறிவின் முதிர்ச்சி. கோசலை அறிவு சார்ந்தவள், பழிபாவத்தை யோசிக்கிறாள். பாருங்க என்ன அழகா இன்டெலக்சுவலா திங்க் பண்றா பாருங்க. நம்மால இன்னும் ஏன் கஷ்டம்னு யோசிக்கிறா. அவளால் ப்ரெஷரைஸ் பண்ண முடியாதுன்னு இல்ல, மனைவி அவ. நம்ம போன தடவை சொன்னோம், லீகல் ஒய்ஃப் அவதான். கரெக்டா? முதல் மனைவி. ஷி இஸ் வெரி லீகலி ஃபர்ஸ்ட். அவளுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. அவ தடுக்கலாம், சொல்லி கூட தடுக்கலாம். தயரதனுக்கு அவ ஒரு உத்தரவு போடலாம், ஆனா அவ செய்யல. கைகேயி செய்த தவறை கோசலை செய்யவில்லை. என்ன அழகான பாடம் பார்த்தீங்களா? ராமாயணம் என்ன அழகா கத்துக் கொடுக்குது பாருங்க. கைகேயி செய்த தவறை கோசலை செய்யவில்லை. அப்ப கோசலை அதை மனதிலே வேண்டாம். ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள என்ன சங்கடம்? போவது ஒழியான். என் புள்ள போகாம இருக்க மாட்டான். ஏன்னா அவன் எப்படி சத்தியசந்தன், வரம் கொடுத்து ஏத்துக்கிட்டான்னா ராமன் எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றுவான். அதுதான் ராமருடைய குணம். அம்மாவுக்கு தானே தெரியும் பிள்ளைனுடைய குணம். அதனால கரெக்டா சொல்லிட்டா, போவது ஒழியான் என்றாள். புதல்வன் தன்னை கணவன், புதல்வன் தன்னை கணவன் சாவாது ஒழியான். புரிஞ்சு போச்சு அவளுக்கு. என்ன அழகா அடுத்த வார்த்தையை யோசிச்சுட்டா பாருங்க. கண்டிப்பா அவன் காட்டுக்கு போறான். அவன் காட்டுக்கு போறதுனாலே என் கணவன் கண்டிப்பாக உயிரை துறக்க போகிறான். இதுதான் இதுதான் தீர்க்கமான அறிவு உடையவர்களுடைய சிந்தனை. அடுத்தது என்னங்கிறத துல்லியமாக யோசிக்கக்கூடிய ஒரு அறிவு. என் புள்ள போறான், கண்டிப்பாக தயரதன் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. மனம் உடையும், அவன் சோர்வடைந்து அவன் இறக்கப் போகிறான் என்று உள்ளம் தள்ளுற்று அயர்வாள். அதனால என்ன போச்சு? ஒரு பக்கம் பிள்ளையும் போறான், ஒரு பக்கம் கணவனை இழக்கப் போகிறாள். எப்படி பாருங்க, இதுதான் கோசலையினுடைய ஒரு சங்கடம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி யோசிங்க, கோசலைக்கு ராமன் ஒரே பிள்ளை, கரெக்டா? கைகேயிக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பரதன் இருக்கிறான், அவன் காட்டுக்கு போகல, நாட்டுலதான் இருக்கான்.
சரியா? சுமித்திரைக்கு 2 பிள்ளைகள், ட்வின்ஸ். ஒரு பிள்ளை வீட்டுலதான் இருக்கு. அவளுக்கும் ஃபுல் சங்கடம்ங்கிறது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முழு சங்கடம் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு ஏதோ ஒரு புள்ள பக்கத்துல இருக்கான், ஒரு புள்ளதான் கிளம்பி போறேன்றான், அது பின்னாடி. ஆனா பாதிக்கப்படுவது நேரடியாக கோசலை. இதிலே யோசிச்சு பாருங்க, புள்ளை இல்ல, புருஷனும் போயாச்சு, என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு சங்கடங்கள் பாருங்க. 2 பக்கத்திலையும் அவளுக்கு அவ்வளவு சங்கடம். புள்ள கிடையாது, அவ யார்கிட்ட போய் சொல்லுவா? அப்பாவுடைய சங்கடத்தை அவ சொல்லணும்னு நினைச்சா, அங்க அவையிலே தனக்கு ஏற்படக்கூடிய சமாச்சாரங்களை, அப்பா இடத்திலே ஏற்படக்கூடிய சங்கடங்களை அவ பிள்ளைகிட்டதான் சொல்லிக்க முடியும். இப்ப பிள்ளை இல்ல, பிள்ளை காட்டுக்கு போயிட்டான், கணவனும் இல்லை, மனம் செய்து கொண்ட கணவன் இல்லை, கணவனும் இறந்து போனான். இப்ப யாரிடத்துல அவ போய் பேசுவா? எவ்வளவு சங்கடமான விஷயங்கள் பாருங்க. உள்ளம் தள்ளுற்று அயர்வாள் காவாய் என்னாள் மகனை. என்னை காப்பாத்துன்னு அவளால் சொல்ல முடியுமா? இப்போ உங்க அப்பாவை காப்பாத்துன்னு அவளால் சொல்ல முடியல. இப்போ அதுவும் சொல்ல முடியல. நீ காட்டுக்கு போகாம உங்க அப்பாவை காப்பாத்து சொல்ல முடியுமா? முடியாது. கணவன் புகழுக்கு அழிவாள். அப்படி அவன் காட்டுக்கு போகலன்னா கணவனுடைய புகழ் மங்கி போகும் இல்லையா? 2 விஷயம் சார். சரி, தயரதனே சொல்லல, ராமனே முடிவு பண்றார் நான் காட்டுக்கு போகலன்னு, என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும்? மக்கள் என்ன சொல்லுவாங்க? தயரதன் சொல்லியும் அப்பா சொல்லியும் புள்ள கேட்கலப்பா. சரியா? அந்த வார்த்தை வருமா இல்லையா? அப்பா சொல்லியும் புள்ள மரியாதைக்கு கூட கேட்கலப்பா. அதுவும் தப்பு. அப்போ கணவன் புகழ், ராமன் இருந்தா பிரச்சனை, ராமன் காட்டுக்கு போனா பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையா போகுது. ஆ ஆ உயர் கோசலையாம் அன்னம் என் உற்றனளே, ஐயோ ஐயோன்னு சொல்லுகின்ற அந்த ஓர், என்ன சொல்றது, வருத்தத்தின் ஒரு கணையாக, வருத்தத்தின் சொல்லாக அந்த சொல்லாடலை இங்கே கம்பன் என்ன சொல்றான்? ஆ ஆ என்கின்ற இரக்க குறிப்பை. ஐயோ ஐயோ, இந்த கோசலை எவ்வளவு கஷ்டப்படுறாப்பா, எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி சொல்லுகின்ற வாயாக கம்பன் அந்த கோசலையினுடைய மனோநிலையை பதிவு செய்யக்கூடிய அருமையான பாடல்கள். என்ன அழகான ஒரு தர்ம சங்கடம், என்ன அழகான ஒரு சமாச்சாரத்தை நமக்கு புரியிற மாதிரி கம்பன் தெளிவாக சொல்கிறான். என்ன சங்கடம் அம்மாவுக்கு, என்ன சங்கடம், கோசலையினுடைய சங்கடம் என்ன? ஏன்னா நாம ஒரு ஆங்கிள் தான் பார்த்து பேசுறோம். கைகேயி சொல்லிட்டா, தயரதன் சொல்லிட்டா, ராமன் கிளம்புறான், அடிபடுற கேரக்டர்ஸ் எத்தனை இருக்குதுல இல்லையா? அந்த கேரக்டர்ஸுடைய வலி, ஒரு தாயினுடைய வலி. இந்த தாய் என்ன பண்ணுவா? அப்போ யாரிடத்துல போய் பேசுவாள்? யாரிடத்துல போய் நிப்பா? ராமர் என்ன சொல்றார்? நீ கிளம்பி வராதமா காட்டுக்கு, அப்பாவுக்கு நீ இருந்து பணிவிடை செய்ய வேண்டிய நாள் இருக்கு, நீ நில்லுங்கிறார் ராமர். சொன்னாரா இல்லையா? நான் தான் காட்டுக்கு போகணும், அப்பா எனக்கு தான் காட்டுக்கு போக சொல்லி சொல்லியிருக்கார். நீ கணவனுக்கு பணிவிடை செய்வது உன் கடன், ஆகவே நீ தயரதன் இருக்கின்ற வரை தயரதனோடு நீ நில்லுங்கிறா. பிரச்சனை என்னன்னா, இப்ப ராமர் அந்த பக்கம் போனோம்னா தயரதன் இறந்து போயிட்டான்னா இப்ப எங்க நிப்பா கோசலை? இப்ப யாருக்கான கடமை அவளுக்கு? 2 கட்டானாவ நிக்கக்கூடிய நிலையா போகுது. இங்கேதான் அவளுக்கு பல சிக்கல்கள் வருது. பரதன் விடல, அது வேற விஷயம். பரதன் அவளை விடவில்லை. ஏன்னா பரதன் தன் தாயை விட கோசலையை தான் தன்னுடைய உச்சத்திலே வைத்து கொண்டாடினான். ஏன்னா வளர்த்தவள் அவள் தான். அதனால கோசலையைத்தான் அவன் மெச்சியவன் தாயாக. தன் தாயையே தூக்கி எறிஞ்சிட்டான், கைகேயை. ஏன்னா வரப்போகுது, நமக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா அந்த ஒரு மனம் என்பது ஒரு இடத்திலே சஞ்சலப்படதான் செய்யும். கோசலையினுடைய சஞ்சலம் நியாயமானது.
ஒத்துக்கலாம் இல்லையா? கோசலையினுடைய சஞ்சலம் மிக நியாயமானது. அப்ப இதுல நீங்க உடனே கேட்கக்கூடாது, ராமரை ஈன்றவள், ஆகவே அவளும் அந்த மாதிரியான உத்தமியாகத்தான் இருக்க வேண்டும். உத்தமியா இருக்கிறதுனாலதான் சங்கடத்தை கொடுக்கல. தைரதன் கிட்ட போய் கேட்டு கேள்வியை கேட்டு அவனை மடக்கி சங்கடத்தை கொடுக்கல. உத்தமியா இருந்ததுனால்தான் அவர் கஷ்டத்தையும் அவ புரிஞ்சுக்கிட்டான். ஆகவேதான் சங்கடம் கொடுக்காம சாதாரணமா இருக்கு. இது நமக்கு ரொம்ப தெளிவாக ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக, கோசலை என்கின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக ராமாயணத்திலே கம்பன் நமக்கு அழகாக அறிவுறுத்துகிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு தயரதன் புலம்ப ஆரம்பிக்கிறான். தயரதன் ஏற்கனவே புலம்பிட்டு இருந்தான். இன்னும் அவன் மனசுல சாந்தி ஏற்படல, புலம்புறான். உணர்வான் அணையாள் உரையால் உயர்ந்தான் உரைசால் குமரன் புனரான் நிலமே வனமே போவானே ஆம் என்னா இனார் ஆர் தருதார் அரசன் இடரால் அயர்வான் வினையேன் துணைவா துணைவா என்றான் தோன்றல் தோன்றாய் என்றான். அழகான மாலைகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தசரதன் கோசலையினுடைய துயரத்தை பார்த்து அவளுடைய சில வார்த்தைகளை கேட்டு ராமன் என்ன பண்ண போறான்? நிலத்தை அவன் புணரப்போவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலத்திலே அவன் இருக்க போவதில்லை, வனமே போவானே, காட்டுக்குதான் போறான். அதனால அவன் என்ன சொல்றான்? இந்த தீவினை என்னுடையதா? தோழனே தோழனே, எனக்கு நீ இப்படியான ஒரு தீவினை எனக்கு வந்துவிட்டதே, தோன்றால் தோன்றாய் மகனே என் முன் நீ வருவாயாக என்றான். நீங்க அழகான வார்த்தை பாருங்கோ. தசரதன் தன் பிள்ளையை துணைவா துணைவா என்று கூப்பிடுறான். என்ன சொல்றான்? துணைவா, தோழனே என்ற வார்த்தையை பேசுகிறார். அப்போ நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா வார்த்தையில, தோளுக்கு மிஞ்சினா புள்ள உனக்கு தோழன். வார்த்தையால சொல்லிட்டு இருக்கோம். தயரதன் செயல்பாட்டிலே இருந்தான். அதனால்தான் அவனை அறியாமல் அந்த வார்த்தை என்ன அழகான வார்த்தைகள். தோழனேங்கிறான் பிள்ளைய பார்த்து. ஏன் தோழன் என சொல்கின்றான்? உயிர் காப்பான் தோழன். கரெக்டா? தோழன் என்பவன் உயிர் காப்பான். அப்ப இங்க என்னுடைய உயிரை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்குப்பா ராமா. நீ தோழனாக என் உயிரை காப்பாயாக. எங்க நீ ஊர் வெளியே போகாம இங்க நின்னு என் பக்கத்துல நின்னா நான் உயிரோடு இருப்பேன். ஆகவே நீ வா, எங்கே இருந்தாலும் என் முன் வருவாயாக அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிற. கண்ணும் நீராய் உயிரும் ஒழுக கழியா நின்றேன் என்னும் நீர் நான் மறையோர் எரிமுன் நின்மேல் சொரிய மண்ணும் நீராய் புனலை மகனே வினையேற்கு உண்ணும் நீராய் உதவி உயர் கான் அடைவாய் என்றான். இந்த உலகத்துல உனக்கு புனித நீர் ஆட்டுவதற்காக பல இடங்களில் இருந்து தண்ணீரை கொண்டு மண் குடங்களிலே, அந்த குடங்களிலே கலசங்களிலே நீரை நிரப்பி வைத்திருக்கிறார் அப்பா. அந்த நீரானது என்ன ஆக போகுது தெரியுமா? என்ன? ஏன் எல்லா வேதங்களும் சொல்லக்கூடியவர்களாக இல்லையா, வேதம் வல்ல அந்தணர்கள் ஜபித்து முடிசூட்டு விழா நடத்தி உனக்கு அந்த மங்கள நீராட்டை செய்து உன்னை வேள்விதியின் முன்னால் உட்கார வைத்து பட்டாபிஷேகம் செய்து உனக்கு மகுடம் சூட்டு வேண்டும் என நினைக்கிறேன். நீ இப்ப என்ன பண்ற? இது வேண்டான்னு சொல்லி நீ வெளியில போறேன்னு வச்சுப்போம். இப்போ உனக்குன்னு அபிஷேகத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் எதற்கு பயன்படும் என்றால், நான் இறந்த பிறகு எனக்கு இது ஒரு முறை இருக்கு. இதுக்கு பேர் என்ன? நித்திய விதின்னு பேர். இது ஒரு முறையில ஒரு முக்கியமான முறை. இது இறந்தவர்கள், அந்த பித்ருக்கள் இறந்த பிறகு
முதல் 2வது நாள் வந்து அந்த எரிச்ச இடத்துக்கு போய் எலும்புகளை கொண்டு வந்து இதெல்லாம் வச்சுக்கிறது, ஆஷஸ் பாக்குறதுங்கிறது ஒரு வகை. 2வது. 3வது நாள் 4வது நாள்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நித்திய விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது பல கம்யூனிட்டிஸ்ல வர்றது உண்டு. குறிப்பாக எங்களுடைய கம்யூனிட்டியில ரொம்ப முக்கியமான செயல் இது. இது எப்படி எனக்கு தெரியும்னா, என்னுடைய தந்தையார் இறந்த போது நான் இருந்ததுனாலே எனக்கு அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணதில உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கல்லு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கல்லுக்கு தண்ணீர் விடச் சொல்லி சொல்வார்கள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, யமன் திசையை நோக்கி வைத்திருப்பார்கள். யமன் எந்த பக்கம் எந்த திசையில இருக்காரோ அந்த திசையில வச்சு. அந்த கல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்மசானத்துக்கே கொண்டு போறதுக்கு அந்த கல்ல குடுத்துருப்பாங்க. அத எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. சட்டிய தூக்கி அ அந்த கர்மா பண்ணவர். அந்த கல்ல கொண்டு வந்து அதுல நட்டு வச்சிருப்பாங்க. ஒரு மண் இருக்கும். மண்ணுல நட்டு வச்சிருப்பாங்க. அந்த கல்லுக்கு தாக சாந்தி என்று ஒரு சமாச்சாரம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து தண்ணீர் வார்த்துக் கொண்டே வர வேண்டும். தண்ணிய முதல்ல வார்க்கணும். அதுக்கப்புறம் எள்ளுந்தண்ணி இறைக்கணும். அதுபோல அவருக்கு என்னவான சமாச்சாரங்கள் இருக்கோ அதெல்லாம் 1, 2 குடுக்கணும். இதெல்லாம். என்ன காரணம் அப்படின்னா, அவர் போற வழியிலே அவருக்கு தாகம் ஏற்படும். யாரு? அந்த ஆத்மாவுக்கு. இது நம்முடைய ஐதீகம். சனாதன தர்மத்திலே நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அது. கருட புராணத்திலே இத பத்தியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கு. கருட புராணத்தில நீங்க படிச்சீங்கன்னா. அப்போ அந்த தாகத்துக்கு சாந்திக்கு அந்த தண்ணீரை இறைப்பார்கள். அதுக்கப்புறம் எள்ளோடு சேர்ந்து தண்ணிய விடுவாங்க. எள்ளு தண்ணி இறைக்கிறது எதுக்காக? அந்த பித்துர் லோகத்திற்கு அந்த ஆத்மா போகட்டும் என்பதற்காக நம்ம எள்ளும் தண்ணியை இறைச்சி அவங்களுக்கு வழி அனுப்புவதாக அதை பெற்ற பிள்ளைகளாக இருப்பவர்கள் இதை செய்வதினாலே. அதனாலதான் போன தடவை சொன்னேன், புத் என்கின்ற நரகத்திலிருந்து, புத் என்றால் புத் என்கின்ற நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவர்களாக இருப்பதினாலே புத்திரர்கள் அல்லது புத்திரிகள் என்று சொல்றோம். இதான் நம்ம வாரிசு தான் நமக்கு செய்ய முடியாது. நம்ம வாரிசு தான் நமக்கு அதை செய்யலாம். ஸோ அவங்க தான் நமக்கு எள்ளும் தண்ணி இறைக்கிறது. அதை இறைச்சி நம்மள மேல போன்னு நம்மள அனுப்பி விடுறோம். அப்ப இப்படி அனுப்பி விடுறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த தாக சாந்தியை செய்து கொள்கிறோம். இப்ப தயரதன் அதை ஈக்குவேட் பண்றான். என்ன சொல்றான்? உனக்குன்னு வச்சிருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அப்பா, உனக்கு மகுடம் சூட்டுவதற்காக தண்ணீரை கொண்டு வந்தோம். நீ காட்டுக்கு போயிட்டேன்னா அந்த தண்ணீர் எல்லாம் நான் இறந்த பிறகு எனக்கு தாக சாந்திக்காக வார்க்கப்படுகின்ற தண்ணீராக மாறட்டும். அப்போ நான் இறந்த பிறகு என்ன பண்ண போறாங்க? நித்திய விதி என்று செய்யக்கூடிய போது இந்த தண்ணீர்கள் எல்லாம் எனக்கு வார்த்து அவர்கள் எனக்கு பித்துக்கடன்களை செய்வார்கள். அப்படியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் இந்த காரியங்கள் பண்ணுவாங்க. 10ஆம் நாள் வந்து அதுக்கு வந்து இந்த இதுகள்லாம் உண்டு. ஒவ்வொரு முறையில 10 நாள் உண்டு, 13 நாள் உண்டு, 18 நாள் உண்டு. ஒரு இடத்துல 27 நாட்கள், 31 நாட்கள் பண்றது அவாவாளுடைய கம்யூனிட்டியினுடைய கலாச்சாரம் தான். சரியா? ஒரு மாசம் சிலர் பண்றது உண்டு. சில இடத்துல எங்களுக்கு வந்து 10, 11, 12 அதுதான் ரொம்ப முக்கியம். 10ஆம் நாள் காரியம் 11, 12 அப்படிதான் பண்ணி முடியாது. 13ஆம் நாள் சுபம். சுபம்னா அன்னைக்கு ஒரு நவக்கிரக ஹோமம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அன்னில இருந்து கோயிலுக்கு போறது, வீட்டுல தீபம் ஏத்துறது, வாசல்ல கோலம் போடுறது பண்ணலாம். பெருசா பண்டிகைகள் எதுவும் கிடையாது. எப்பவுமே. ஏதாவது வீட்டுல நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்களோ யாராவது இறந்துட்டா கூட. தெரிஞ்சவங்கன்னா அப்பா சைடு சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இறந்தாலும் நமக்கு வந்து ஒரு அந்த வருஷம் நமக்கான பெரிய விழாக்கள் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். விழாக்கள் என்று சொன்னால் பெரிய பண்டிகைகள் எல்லாம் கொண்டாட மாட்டோம். சரியா? பெருசா வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்து தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றதுங்கிறது கிடையாது. யூஸ்வலாவே இது வந்து வழக்கம். இதுக்காக நம்முடைய மனதிலே நாம வந்து பெரிய லெவல்ல ஆடம்பரமாக அந்த விழாக்களை வசதிகளாக செய்வதில்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உண்டு. இதை தசரதன் சுட்டி காட்டுறான். என்னன்னு சொல்றான்? இந்த 10 நாள் வந்து எனக்கு தாக சாந்திக்கு இந்த நீர்கள் எல்லாம் எனக்கு தேவைப்படும். நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற.
படைவான் அரசை பலகால் பழுவாய் மழுவாள் எரிவான் மிடைமா வலித்தன் அணையான் வில்லால் அடுமா வல்லாய் உடை மாமகுடம் புனை என்று உரையா உடனே கொடியேன் சடை மாமுகுடம் புனையா தந்தேன் அந்தோ என்றான். எப்படி அழகான வார்த்தை பாருங்க. இந்த பரசுராமன் ஒருத்தர் தான். இந்த கல்யாணம் பண்ணிட்டு வெளியில வரும்போது அவன் எதிரில் வந்தான் இல்லையா, நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது ஒரு எபிசோட். பரசுராமனுடைய கர்வத்தை அடக்கினார். என்ன பண்ணார்? எதிரில் வந்தார். வந்த உடனே அவரோட சண்டை போட்டார். சண்டைங்கிறது இல்லை, அவரோட வாக்குவாதம் செய்து அவர் வைத்திருந்த வில்லை உடைத்து அவர் தான் நான் தன் கையில இருந்து விஷ்ணு தனுசு தான் பெருசு அப்படின்னு சொல்லி அதை அவருடைய கர்வத்தை அடைத்து அவர் ஒடுங்கினார். இந்த இடத்தை சொல்லி அவர் சொல்றார், அப்பா அந்த பரசுராமன் என்ன பண்ணா? படைமான் அரசை வலகால் பழுவாய் மழுவாள் எரிவான். என்ன பண்ணான்? கையில வச்சிருந்த கோடாலியால எத்தனையோ வம்சங்களை இல்லையா, பல வம்சங்களை அவன் என்ன பண்ணான்? கொன்னுட்டு வந்தான் கிட்டத்தட்ட. அப்படி கொன்னுட்டு வந்தவன் என்ன பண்ணிட்டான்? பொண்ணோட எதிரில் வந்தான். பொண்ணோட சண்டை போடுவதாக நின்று பொண்ணோடு அவன் வாக்குவாதம் செய்து ஒன்னால் அவன் கர்வம் அடங்கப்பட்டது. நீ அவனுடைய வில்லை எடுத்து உடைத்து அவனுக்கு அவனுடைய கர்வத்தை அடக்கினான். அப்போ என்ன பண்ணிட்டானா அவன், யாரு? பரசுராமன் போற போக்குல தன்னுடைய சடைமுடிய ஒந்தலையில வச்சுட்டானோ. ஏன்னா அவர் சடமுடியோட தானே சுத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் காடு மேடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் தானே. அப்ப பரசுராமன் போற போக்குல என்ன பண்ணிட்டான்? உனக்கு நான் தலையில மகுடம் சூட்டணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடியே உன் தலையில அவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய சடைமுடி என்கின்ற மகுடத்தை உன் மீது வைத்து விட்டான் போல இருக்கிறப்பா. ஆகவே நீயும் சடைமுடி தரித்து கொண்டு வனத்துக்கு போறியே. அப்ப பரசுராமனோடு அவனுக்கு அந்த சமாச்சாரத்தை அவனால அவன் சரி செய்து கொள்கின்றான். கருத்தாய் உருவம் மனமும் கண்ணும் கையும் செய்யாய் பொறுத்தாய் பொறையே இறைவன் புறம் 3 எரித்த போர்வில் இருத்தாய் தமியேன் என்னாது என்னையும் மூப்பிடையே வெறுத்தாய் இனி நான் வாழ்நாள் வேண்டேன் வேண்டேன் என்றான். எப்பேற்பட்டவன் அப்பா நீ? கருத்த மேனியிலே இருப்பவன், அதனால்தான் கருத்தாய். ராமர் கருப்பு கலருங்கிறத தைரதன் சொல்றார். கருத்தாய், கருப்பு கலர்ல இருக்கிறவரே உருவம், மனமும் கண்ணும் கையும் செய்யாய், செம்மையாக இருக்கக்கூடியவன். செய்யாய் என்றால் செம்மையாக இருக்கக்கூடியவன். பொறுத்தாய் பொறையே, எவ்வளவு பொறுமையை கொண்டவனாக நீ இருக்கிறாய் அப்பா. நீ என்ன பண்ண? இறைவன் புறம் 3 எரித்த போர்வில் இருத்தாய். அந்த சிவதனுஷன் நீ என்ன பண்ண? மிதிலையிலே ஒரு காலில் ஒரு வச்சு ஒரு அழுத்தி இன்னொரு வகையில அந்த நானை இழுத்து ரெண்டுத்தையும் பூட்டுற மாதிரி பூட்டி இழுத்து உடைச்ச இல்லையா? எடுத்தது கண்டனன் இற்றது கேட்டனன் அவையில. சில வார்த்தைகள் எல்லாம் மறக்கக்கூடாது. நல்லா கம்பராமாயணத்தில் சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். எடுத்தது கண்டனன் இற்றது கேட்டனன். எல்லாரும் கண்ணால அவங்க எடுத்தது பார்த்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, மலமலான்னு உடஞ்சதுதான் சத்தம் தான் கேட்டது. எடுத்தது கண்டனன் இற்றது கேட்டனன், அழகான வார்த்தை. போர் வில் இருத்தாய். அந்த என்ன பண்ண? அந்த வில்ல உடைச்ச தமியேன். இப்ப நீ என்ன பண்ண? என் மேல உனக்கு இரக்கம் இல்லையாப்பா? நான் என்ன பண்ணேன்? இப்ப தனியா இருக்கேன். என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் நீ வந்து வில்லெல்லாம் உடைச்சு உன் வீரத்தெல்லாம் காட்டி மாண்பு உடையவனாக இருந்த இன்னி என்ன பண்ற? இப்ப காட்டுக்கு போறேன் இல்லையா, என்ன தனியா விட்டுட்டு போறேன் இல்லையா? என்ன தெரியுமா? ஒருவேளை எனக்கு வயசாகி போச்சுங்கிறதுனால என்ன வெறுத்துட்டு நீ போறியாப்பா? என்னை மூப்பிடை வெறுத்தாய் இனி நான் வாழ்நாள் வேண்டேன் வேண்டேன் என்றான். அப்ப ஒருவேளை என் மேல இந்த முதுமை காலத்திலே என்ன காப்பாத்தணுங்கிற மாதிரி எண்ணிட்டு என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சுட்டியாப்பா? வெறுத்தாய். அதனால இனிமேல் நான் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லையாப்பா? ராமா 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 நீ கிளம்பி போறிய. பொன்னின் முன்னம் ஒளிரும் பொன்னே புகழின் புகழே மின்னின் மின்னும் வரிவில் குமரா மெய்யின் மெய்யே என்னின் முன்னம் வனம் நீ அடைதற்கு எளியோன் அல்லேன் உன்னின் முன்னம் புகுவேன் உயர் வானகம் யான் என்றான். எப்படி?
பொன்னுக்கு மேல் பொன்னாக பிரகாசிக்கக்கூடிய பொன் போன்றவனாக இருக்கக்கூடியவனே. பொன் போன்றவனா சார், இதுக்கு முன்னாடி கருத்தாய்னு சொன்னவர் எப்படி பொன்னாக சொல்கிறார் என்று சொன்னால், அவனுடைய உயர்விலே நற்குணத்திலே அவன் பொன்னை போன்றவன். அதனால்தான் தங்கமா, அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சோம், பொறுமையா இருக்கார். பொறுமைக்கு கடலாக இருக்கக்கூடியவனாக ராமன் இருக்கிறார். அதனால்தான் அவர் அப்படி அந்த குணத்தினாலே மிளிர்கின்றார். புகழின் புகழே, ராமனுடைய புகழுக்கு எந்த விதமான மாசும் இல்லை. புகழுக்கெல்லாம் புகழாக இருக்கக்கூடியவள், மின்னும் மின்னும் வரிவில் குமரா, மின்னலை போல இருக்கக்கூடியவனே, பட்டவைந்த வில்லை உடைய குமரா, மெய்யின் மெய்யே. என்ன பண்ற தெரியுமா? எனக்கு முன்னால நீ வனம் போகணும்னு நினைச்சப்பா, என்ன சொல்றார், என்னின் முன்னம் வனம் நீ அடைதற்கு என்ன பண்ணிட்ட, எனக்கு முன்னாடி நீ என்ன பண்ண போற, நான் இங்க இருக்க காட்டுக்கு நீ போகணும்னு நினைச்சுட்ட. இல்ல 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 ராமா, ஞாபகம் வச்சுக்கோ, நீ காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வானகத்திற்கு செல்ல போகிறேன், நீ வனம் போகிறாய், நான் வானகம் முன்னின் முன்னம் புகுவேன், உயர் வானகம் யான் என்றான். அப்ப நீ போ, வனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வானகம் போறேன். இதெல்லாம் தயரதன் மனதிலே வருகின்ற வேதனை சொற்கள். வேதனை சொற்கள். இவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? இப்படி நடக்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு? எவ்வளவு ஆசையா பிள்ளைக்கு எல்லாம் வச்சு மகுடம் எல்லாம் தெரித்து பிள்ளை அரசாட்சி செய்ய அவன் உட்கார்ந்து சம்முன்னு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நடத்துவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிப்போச்சு அவருடைய நிலைமை? பட்டாபிஷேகத்தினுடைய அரசவையிலே மன்னர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அந்தணர்கள் அத்தனை பேரும் பூஜைக்குரிய சடங்குகள் அத்தனையும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அவைக்கு மன்னன் வரல. அவைக்கு மன்னன் வரல. லேட் ஆகி போச்சுன்னு வசிஷ்டர் உள்ள வந்திருக்காரு. ரைட்டா? யூஸ்வலி லேட் ஆகுறதுங்கிறது நம்மளுடைய பழக்கம் தான் வச்சுப்போம். நம்ம ஒரு டயத்தை சொல்லுவோம், எல்லாரும் வந்திருப்பாங்க, நம்ம அங்க போக மாட்டோம். எல்லாரும் தேடிட்டு வருவாங்க, என்னையா டைம் ஆகி போச்சுப்பா, என்னப்பா ஸ்டார்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் ஓடி வரேன் நம்ம சொல்றதுலாம் வழக்கம். அந்த மாதிரி ஏதோ நினைச்சிட்டாங்க போல இருக்கு. வசிஷ்டர் அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. ஏன்னா யூஸ்வலி தசரதன் வந்துருவானே, என்ன சமாச்சாரம் காணமே அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டு வரார். வந்தா இந்த கதை இங்க ஒரே ரகல நடந்துட்டு இருக்கு. இத்தனையும் அந்த இடத்திலே தயரதன் இவ்வளவு புலம்பலையும் கோசலையினுடைய புலம்பலையும் வசிஷ்டன் அங்கே நின்று சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இத்தனை புலம்பல்களும் வசிஷ்டர் முன்னாடி நடக்குது. கோசலையினுடைய துயரமும் தயரதன் இத்தனை புலம்பல்களும் வசிஷ்டன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். வசிஷ்டன் கேட்டுக்கிட்டா இருக்கான். கைகேயி ஒரு மூலையா நின்று அவளும் கேட்டு இருக்கான். கைகேயி மாறல. எவ்வளவு புலம்பினாலும் மாறுறதா அவ இல்லை. அவன் நினைச்சிட்டா, நீ போனாலும் போ, என் பிள்ளைக்கு ராஜ்யம் கொடு, அப்படிதான் முடிவு பண்ணிட்டா அவ. அது நான் அவளுடைய முடிவு. அப்பா அவர் என்ன புலம்புறார், நீ வனம் போவதற்கு முன்பால் நான் வானகம் புகுந்து விடுவேன். நெருதற்கு ஒத்த நெஞ்சும் நெய்யத்தாலே ஆவி நேயத்தாலே ஆவி உதற்கு ஒத்த உடலும் உடையேன் உன் போல் அல்லேன், தகுதற்கு ஒத்த சனகன் தையல் கையை பற்றி புகுந்த கண்ட கண்ணால் போகக் காணேன் என்றான். என்ன சொல்றான் அழகாக, நீ பெரிய மனம் கொண்டவன், அன்பினால் நான் என்ன பண்ணிருக்கேன், உயிரை விடுவதற்கு உரிய உடலை கொண்டவன். உன் போல் உன்னை போல வன்மனமும் வலிய உடலும் எனக்கு இல்லப்பா. என்ன போச்சான், சனகனுடைய பொன்னாகிய சீதையை கைபிடித்து இந்த அயோத்தி நாட்டுக்கு நீ வருகின்ற காட்சியை பார்த்த இந்த கண்ணிலே நீ இந்த நாட்டை விட்டு வெளியிலே காட்டுக்கு போற காட்சியை நாம் பார்க்க விரும்பல. ஆகவே நான் பார்க்க மாட்டேன். எதை பார்க்க மாட்டேன்? நீ காட்டுக்கு போற காட்சியை நான் பார்க்க மாட்டேன். அப்பனா என்ன அர்த்தம்?
நீ காட்டுக்கு போறேன்னு தெரிஞ்ச உடனே நான் விழுந்துருவேன். இப்போ தயரதன் தீர்மானமா இருக்கான். தான் உயிர் விடுவது என்பதை மிக துல்லியமாக தயரதன் மனசுக்குள்ள நிர்மாணம் பண்ணிடணும். இதுக்கு மேல நம்ம இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், சார் என்ன சார் அவருக்கு கடமை எங்க முடிஞ்சது? அவருக்கு பரதன் இல்லையா, லக்ஷ்மணன் இல்லையா, சத்ருக்கனன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை சொல்லணும்னு யோசிக்கலையா? ராமன் மீது வைத்திருந்த தயரதனுடைய அன்புங்கிறது பெரிய அன்பு. இப்போ இங்க அழகாக நம்ம ஒரு டிபேட் வைக்கணும்னா அழகா பேசலாம். ரெண்டு அன்பை வச்சு பேசலாம். கோசலையின் அன்பும் தயரதனினுடைய அன்பும், இதில் எது விஞ்சியது? இல்லையா? இப்படி யோசிச்சு பாருங்க. கோசலையின் அன்பு ராமன் மீது, தயரதனின் அன்பு ராமன் மீது. இந்த ரெண்டு அன்பிலே எது விஞ்சி நின்ற அன்பு? வச்சுப்போம், பேசுவோம் அப்புறமா. மனசுல இந்த கேள்விக்கான பதில கேள்வி பதில் நேரத்துல பேசுவோம். ஏன்னா இது அருமையான ஒரு கேள்வி, மனசுக்குள்ள அருமையான ஒரு கேள்வி. ஏன் கௌசலை, ஏன் தயரதன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ரெண்டு டிவிஷன் இதுல. ரெண்டு அன்பும் வித்தியாசமான அன்பு. அதுக்காகத்தான் சொல்ல வரேன். ரெண்டு அன்பும் வித்தியாசமான அன்பு. ரெண்டுத்துல ஒரு பாகுபாடு இருக்கு. அதை நம்ம டார்கெட் பண்ணி பேசுவோம். சோ அப்ப தயாரதன் இவ்வளவு புலம்பல்கள் பயின்றான். நான் சொன்ன மாதிரி வசிஷ்டன் அங்கே நின்று கொண்டுதான் இருக்கிறார். எற்றே பகர்வேன் இனி யான் என்னே உன்னின் பிரிய வற்றே உலகம் எனினும் வானே வருதாது எனினும் பொன்தேர் அரசே தமியேன் புகழே உயிரே உன்னை பெற்றேன் அருமை அறியேன் புழையேன் புழையேன் என்றான். இந்த உலகத்திலே உன்னை விட்டு, உன்னை பிரிந்து வாழக்கூடிய வல்லமை எனக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, தேவர்களும் மனம் வருந்தார். எல்லாருக்குமே வருத்தமாவே இருக்கு. துணையில்லாத புகழாக கொண்டவனே நீ உயிரே, உன்னை பெற்று உன்னுடைய அருமையை அறிந்து கொண்டேன் நான் என்று சொல்கிறார். நான் உன் அருமையை அறிந்துள்ளேன். இனிமே நான் என்ன சொல்றது? நான் இனி பிழைக்க மாட்டேன், பிழையேன் பிழையேன் என்றான். இனிமே நான் பிழைக்கிறது கஷ்டம். ஆகவே அவ்வளவு முக்கியமான ஒரு அழகான அல்லர் பள்ள புனல் சூழ் அகழ்மா நிலமும் அரசும் கொள்ளா குறையா நிதியும் குவையும் முதலா எவையும். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அல்லர் பள்ளம் புனல் சூழ் அகழ்மா நிலமும். எப்படியா இந்த அல்லர் பள்ள புனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நதிநீர் ஓடி ஓடி நதிநீர் ஓடி ஓடி வாய்க்கால்கள்ல எல்லாம் சேரா இருக்கு. இப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சேரா இருக்குன்னா நீர்வளம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஊர்ல போய் பார்த்தா இப்பெல்லாம் ரீசெண்டா வாய்க்கால் எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. நான் சொல்ற கான்ட்ரவர்சி புரியும் நினைக்கிறேன். பார்த்து பாருங்க. வாய்க்கால் எல்லாம் வறண்டு கிடக்கு. நம்ம இறங்கி நடக்கிறோம். தண்ணீர் ஓடிய வாய்க்காலாக இருந்தால், நீரோட்டம் இருந்த வாய்க்காலாக இருந்து நீரோட்டம் இல்லைன்னாலும் சேரா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கால் வச்சு நடக்க முடியாது, கால் எல்லாம் சேர் விட்டும் இல்லையா? தண்ணீர் இருந்தா கால் எல்லாம் சேர் விட்டும். அப்படி அழகாக தண்ணீரால் சூழப்பட்டதான இருக்கக்கூடிய இந்த அயோத்திமா நகரம், இந்த அயோத்திமா நகரத்தை அகல்மா நிலமும், இத்தனை நிலத்தையும் அரசும் அதை ஆளுகின்ற அரசையும் கொள்ளா கொள்ளா குறையா நிதியும் குவையும், இந்த உலகத்தையும் அள்ளி 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 எடுத்து வீசினாலும் குறையாத நிதியை கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான கோசலை நகரமாகிய அயோத்தியாவா நகரத்தை முதலாயவையும் கள்ள கேக்கசிக்கே உதவி. என்ன பண்ணிட்டப்பா, நீ எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்ட? உங்க சிற்றன்னையாகிய கைகேயிக்கு கொடுத்து புகழ் கை கொண்டு. கொடுத்தது மட்டும் இல்ல, கொடுத்ததுக்கு உனக்கு பிரதிபலன் என்ன வந்துருத்தான்? உனக்கு புகழ் வந்துருத்து. ராமர் பாருப்பா, அத்தனையும் அவங்க சித்திக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டான்பா.
சித்தி பையன் இருக்கட்டும்னு சொல்லிட்டான்பா. பரதன் தன்னுடைய தம்பி ஆழட்டும்னுட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்பா அப்படின்னு உலகம் சொல்லுமா இல்லையா? உலகம் இன்றளவும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது ராமனுடைய புகழை. கரெக்டா? ராமனுடைய புகழை எல்லளவும் குறையாது, இன்றளவும் பேசிக்கொண்டு இருப்பது ராமனுடைய இந்த மாண்பை. என்னது? உனக்கு பதவின்னு முதல் நாள் சொன்னாங்க, மறுநாள் உனக்கு பதவி இல்லைன்னு சொன்னாங்க. பதவி இருக்குன்னு சொன்னவங்க மறுநாள் உனக்கு பதவி இல்லை, பதவியை பரதனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னான்? என் பின்னை பெற்ற செல்வம் என்னை சற்றதொன்றோ என்று சொன்னான். என் பரதனுக்கு கிடைச்சா என்னமா, எனக்கு கிடைச்ச மாதிரி தானேன். அதனால்தான் சொன்ன சில வார்த்தைகள் கம்பராமாயணத்திலிருந்து திருடி திருடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சொல்லிக்கிட்டே இருந்ததான் அதுல சுவை. என் பின்னவன் பெற்ற செல்வம் யானும் பெற்றதென்றோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பின்னாடி பிறந்தவனுக்கு செல்வம் கிடைச்சா நான் பெற்றது மாதிரி தானப்பா, எனக்கு என்னமா கஷ்டம், சந்தோஷம் தானே. வால்மீகி ராமாயணத்துல ஒருபடி மேலே போய் ராமன் சொல்கிறான், பரதனுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் தருவேன். ராஜ்யம் என்னமா, ராஜாங்கம் என்னமா, அவனுக்கு என்ன வேணுமோ நான் தருவேன், அவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்று ராமன் பேசுகின்றான் வால்மீகியிலே. பரதனுக்கு நான் எதையும் தர தயார், எதையும் விட்டு கொடுக்க தயார் என்று பேசுவான் வால்மீகியிலே. இதுல சொல்றாருன்னா, என் பின்னவன் பெற்ற செல்வம் ஞானம் பெற்றதென்றோ, அவனுக்கு கொடுத்தா என்னமா, நான் பெற்றது போலத்தானே என்று சொல்லி தனக்கு வந்த அரசாட்சியினுடைய உரிமையையும் மற்றவற்றையும் என்ன கொடுத்தான்? கைகேயி இடத்திலே தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவளுக்கு உதவினான். அதான் உதவின்னு அழகான வார்த்தை. கள்ள கேக்க சிக்கே உதவி. ஏன் உதவி? உங்க கையில இருக்கக்கூடிய பொருளை இன்னொருவனுக்கு தருவது உதவி. உங்களுக்கு உரிமையான பொருள் இது, அந்த பொருளை நீங்கள் மற்றவருக்கு தருகிறீர்கள், அது பெரிய உதவி. அப்படி கைகேயிக்கு உதவி செய்தான். ஆனா அவ கள்ள கைகேயின்னு தயரதன் பாருங்க சொல்லும் போது, கள்ள கேக்கசி. அவளுக்கு என்ன பண்ணலாம் உதவி? உனக்கு என்னமா மாறா கிடைச்சது? புகழ்கை கொண்டு வள்ளல் தனம் என் உயிரை மாய்க்கும் மாய்க்கும் என்றான். கொடுத்து வள்ளல் தன் மேல நின்னுட்டப்பா. அதனால என்ன ஆகி போச்சு? என்னுடைய உயிர் போகத்தான் போகுது. உன்னுடைய இந்த தியாகம், உன்னுடைய இந்த வள்ளல் தன்மை, உன்னுடைய இந்த விஷயம் என் உயிரை குடிப்பதாக இருக்கிறது. ஒளியார் கடல் சூழ் உலகத்து உயர் வானிடை நாகரினும் பொலியா நின்றார் உனை போல்வர் உளரோ, பொன்னே வலியார் உடையார் என்றான் மழுவாள் உடையான் வரவும் சலியா நிலையாய் என்றாள் தவிர்வார் உளரோ என்றான். பொன்னே, பொன்னை மிகுந்த பெரிய பொன்னை போன்ற அழகான பொன் போன்று சிறந்தவனே, இந்த ஆழிசூழ் உலகத்திலே, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே, உயர்ந்த விண்ணுலகத்திலே அல்லது நாகலோகத்திலே இருக்கக்கூடிய கீழ் லெவல்ல, கீழ்மட்டத்துல பாதாளத்திற்கு வரைக்கும் கூட உன்னை விட சிறந்து நின்றவர்கள் யாரும் இல்லை, உன்னை ஒத்தவர்கள் யாரும் கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா, பயம்ங்கிறது உனக்கு கிடையாது. மழுப்படையை எடுத்துக்கொண்டு பரசுராமன் கொன்று விடுவேன் என்று சொல்லி சத்திரியர்களை கொன்று 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 குவித்தவனாக இருந்தவன், சத்திரியனாக உன் முன்பே பரசுராமன் மழுவை கொண்டு நின்ற போதும் கூட கொஞ்சம் கூட தளர்வடையாமல் பயப்படல, நின்னாய். அதனால உன்னை தடுப்பதற்கு யாராலையும் இங்கே வழி சொல்ல முடியாது. யார் உன்னை தடுக்க போகிறார்கள்? யாரும் உன்னை தடுக்க முடியாதப்பா. கேட்டே இருந்தேன் எனினும் கிளர்வான் இன்றே அடைய மாட்டேன் ஆகில் அன்றோ வன்கண் என் கண் மைந்தா காட்டே உறைவாய் நீ இக்கைக்கசியும் கண்டு இந்நாட்டே உறைவேன் என்றால் நன்று என் நன்மை என்றான். அம்மா,
நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ராமா ராமா ராமா, நீ காட்டுக்கு போக போறப்பா, காட்டுக்கு போக போறே, காட்டுக்கு போறேங்கிறத கேட்டு நீ இன்னும் இந்த உயிரோடு இருக்க போற. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை கேட்டு உன்னை காட்டுக்கு அனுப்புன்னு சொன்ன கைகேயோடு நான் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க போகிறேன். என்ன கொடுமைப்பா இந்த உலகத்துல, இதை விட கொடுமை உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காக நீ நாட்டை துறந்து காட்டுக்கு போக போகிறாய் மைந்தா. நீ உன்னுடைய வாக்கிலே சிறந்தவனாக நிற்கிறாய். வாக்க கொடுத்த நான் இந்த பாழ்பட்ட கைகேயோடு நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன என்னுடைய விதி என்று என் நன்று என் நன்மை என்றான். என்ன விதிப்பா, என்ன விதிப்பா, வரம் கொடுத்தவளோடய நான் போய் உட்காந்துருக்கேன். நீ அவ அழகா வரத்தை கேட்டுவிட்டு அவள் அந்த கள்ள உள்ளத்தோடு அவள் வாழப்போகிறாள். அவளோடு நான் இருக்க போகிறேன். அப்பா நீ காட்டுக்கு போறியே, மெய்யார் தவமே செய்து உன் மிடல் மார்பு அரிதின் பெற்ற செய்யாள் என்னும் பொன்னும் நிலமாது என்னும் திருவும் உய்யார் உய்யார் கெடுவேன் உன்னையும் பிரியின் விடையோன் ஐயா கேக்கசியை நேரா கேனோ நான் என்றான். பெரிய தவத்தை உடையவன், உன்னுடைய மார்பு உன்னை பிரிந்து, நான் என்ன பண்ண போறேன், உன்னை பிரிந்து திருமகளும் நிலமகளும் எப்படி இருக்க போறா, நிலமாது என்னும் திருவும் அவன் என்ன பண்ண போட்டான், உன்னை பிரிந்து இருக்க மாட்டாங்க. உய்யார் உய்யார் இருக்க முடியாது அவர்களால். ஆகவே அதுபோலே கெடுவே நானும் உன்னை பிரியின், உன்னை பிரிஞ்சுட்டா நான் என்ன பண்ண போறேன், உயிர் வாழ மாட்டேன். அப்படி நான் உயிரோடு இருந்துட்டேன்னா நான் என்னவா இருப்பேன், கைகேய்க்கு ஒப்பாக நான் இருந்து விடுவேன் என்று பேசுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், வரத்தை வாங்கி கொடுமனம் கொண்டவளாக கைகே இருக்கிறாளே உயிரோட, அவளை போல நானும் கொடுமனம் கொண்டவனாக உயிரோடு நான் இருந்து நீ காட்டுக்கு போய் நான் உயிரோடு இருந்தேன்னா அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தயரதன் மனதிலே புலம்பலை கொண்டு வைக்கின்றான். பூன் ஆர் அணியும் முடியும் பொன் ஆசனமும் குடையும் சேனார் மார்பும் திருவும் தெரிய காண கடவேன் மானா மறவர் கலையும் மானின் தோளும் அவை நான் காணாது ஒழிந்தேன் என்றால் நன்று ஆய்ந்து அன்றே கர்மம். உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சேன், அரச கோலத்துல இல்லையா, முடிதரித்து முப்பொறி நூல் அணிந்து பொன் ஆசனத்துல உட்கார்ந்து வெண்கொற்ற கொடை தாங்க அழகாக மனனுடைய மார்பிலே கவசங்கள் எல்லாம் அணிந்து சிறு எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கணும் நினைச்ச நீ என்ன பண்ண போற, இடையிலே மாந்தோல் போட்டுக்கொண்டு தலையிலே ஜடமுடிகள் தரித்து கொண்டு நீ எப்படி வரப்போற, காட்டுக்கு போற சன்னியாசி மாதிரி வரப்போற இல்லையா. அதனால அதை நாம் பார்க்காம இருக்கிறதே நல்லது நல்லது நல்லது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு செய்கையை நான் பார்க்க ரொம்பவும் என்னால மனசு தாங்காது அப்படின்னு புலம்ப இந்த இடத்துல இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். மன்னனை வசிஷ்டன் தேற்றுகின்றான். இத்தனை புலம்பல், அதனால்தான் சொன்ன வசிஷ்டன் முன்னாடி இத்தனை நடக்குது. இத்தனை கேட்ட உடனே வசிஷ்டனுக்கு தாங்கலப்பா. என்னதான் இருந்தாலும் அவருடைய சிஷ்யர்கள் தான் இவங்கெல்லாம். தயரதனும் ஒரு சிஷ்யன் தானே அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்றான், ஒன்றோடு ஒன்று ஒன்று ஒவ்வா உரை தந்து அரசன் உயிரும் சென்றான் இன்றோடு என்னும் தன்மை எய்தி தேய்ந்தான். இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அதை சொல்லி சொல்லி அதனால என்ன போச்சு, இனிமே உன் உயிரோடு இருக்க மாட்டாங்கிற மாதிரி மொத்தமா தேஞ்சு போய் உட்காந்து இருக்கான். மென்தோல் மார்பின் முனிவன் மெல்லமா எழுந்து வசிஷ்டர் சொல்றார், வேந்தே அயரேல் கஷ்டப்படாத, இதுதான் தைரதா, அவனை இன்று ஏகாத வண்ணம், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வசிஷ்டர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்று ஏகாத வண்ணம் தகைவேன் உலகோடு என்ன, அவன் ராமர் காட்டுக்கு போகாமல் நான் உலகத்தாரோடு சென்று தடுப்பேன். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன,
எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் நிறுத்துவேன்னார். நான் தனிப்பட்ட முறையில போய் ராமா போகாதேன்னு சொல்ல மாட்டேன். அப்பனா என்ன அர்த்தம்? ராமர் கண்டிப்பா போவார்னு அவருக்கு தெரியும். இப்போ உலகத்தோடு சென்று அயோத்திமா நகர மக்களோடு சென்று நான் நின்று வழியில வழிமறித்து அப்பா இவங்க எல்லாம் ஒரு நாட்டை விட்டு போறாருன்னு நான் அயோத்தி மக்களுக்கு சொல்ல, அயோத்தி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ராமா போகாத, ராமா போகாத, ராமா போகாதன்னு எல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டுனா மக்களின் பாசத்திற்கு கட்டுப்பட்டவனாக ராமன் அந்த காரியம் செய்யாமல் இருப்பான் இல்லையா? இப்படி யோசிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? வசிஷ்டர் யோசனை என்ன? மக்களுடைய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் கட்டுப்பட்டவன், பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் ராமன். ஆகவே ராமன் எந்த முடிவும் அப்படி விரோதமாக எடுக்க மாட்டார். அதை கேட்டுக்கொண்டு மக்களின் பொருட்டாவது அவர் என்ன பண்ணுவார்? சரி, நான் ஒரு மூலையா இருக்கிறேன், உங்களுடைய வருத்தத்தை நான் தரல அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு மூலையில கூட இருக்கலாம், அரண்மனையில இல்லாம ஏதோ நான் ஒரு மூலையா இருக்கிறேன் கூட சொல்லி உட்கார்ந்து இருக்கலாம். ஆகவே அவரை நான் என்ன செய்வேன்? இன்று ஏகாத வண்ணம் தகைவேன் உலகோடு, உலகத்தில் இருக்கவர்களோடு, அதாவது அயோத்திமா மக்களோடு சேர்ந்து நான் அவரை தடுக்கின்றேன் என்று சொல்லி இந்த உத்தரவாதத்தை வசிஷ்டர் தரார். இது நடக்குதா? ராமன் கேட்டு நிற்பாரா? அப்படிங்கறதெல்லாம் நம் பின்னாடி வரக்கூடிய கதையில தான் தெரியும். ஆனா வசிஷ்டர் இப்படி ஒரு முயற்சியை எடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கிறார். அப்போ வசிஷ்டர் வாயாலே வருகின்ற ஒரு தெளிவான விஷயம், உலகத்தாரை வைத்து நான் அந்த செயலை தடுப்பேன். ராமர் போகாம என்னால தடுக்க முடியறத ட்ரை பண்றேன். அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் போய் சொன்னா நிப்பார் இல்லையா? அட்லீஸ்ட் கேட்பார் இல்லையா ராமர்? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ராமா அப்படின்னு சொல்லி கதர்னா வருவாங்க இல்லையா? அதனாலதான் அயோத்தியை விட்டு ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் கிளம்புகின்ற பொழுது அயோத்திமா நகரமும் அவர் பின்னால் தொடர்ந்தது. வரும், பின்னாடி வரும், எல்லாரும் பின்னாடி வருது. அப்புறம் அவர் என்ன பண்றார்? அந்த மக்கள் எல்லாம் தூங்குற சமயத்துல டக்குன்னு கிளம்பி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னுட்டு இவர் கடகடன் கிளம்பி போயிடுறார். இதெல்லாம் நடக்குது. இப்ப அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கதைகள்ல வரும். ஏன்? ராமனுக்கு மக்கள் மீது அவ்வளவு நல்ல ஒரு அபிப்பிராயம். ஆகவே அதை வைத்து செய்யலாம் என்று வசிஷ்டன் அப்படி ஒரு முடிவை சொல்கின்றான். தயரதனிடத்திலே ஒரு தேற்றத்தை, ஒரு தேற்றுதலை இதன் மூலமாக செய்கிறான். பார்ப்போம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதிலே அவனுக்கு என்னென்ன தெளிவு வரப்போகுது, அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதன் மத்தியிலே தயரதன் தன்னுடைய ஒரு சாபத்தை கோசலை இடத்திலே சொல்லுவான். அதுதான் அடுத்தது வரக்கூடியது. அதை பற்றியான விஷயத்தை அடுத்த வாரத்துல பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.